வெல்கம் டு வார்ஃபார் அகாடமி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா SSGD கான்செப்ட் மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनோட சீரிஸ்ல இருக்கிற அடுத்த வீடியோ பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஒரு நேர்மையற்ற கடைக்காரர் தனது பொருட்களை அடக்க விலைக்கு விற்பனை செய்வதாக உறுதியளிக்கிறார். இருப்பினும் அவர் உண்மையில் எடைக்கல்லில் எழுதப்பட்டதை விட 21% குறைவான எடையை பயன்படுத்துகிறார் எனில் அவரது லாப சதவீதத்தை கண்டறியவும். A dishonest shopkeeper promises to sell his goods at cost price. However, he uses a weight that actually weighs 21% less than what is written on it. Find his profit percentage. First அவர் என்ன சொல்றாரு, அவரோட பொருளை வந்து காஸ்ட் பிரைஸ், அதாவது 100 ரூபாய்க்கு 100 கிராம் வந்து 100 ரூபாய்க்கு நான் விற்கிறேன் அப்படின்றாரு. பட் அவர் 100 ரூபாய்க்கு 100 கிராம் வைக்காம அந்த இடத்துல 1 இன்ட்டு 21% வந்து அதோட கம்மியாக வைக்கிறாங்க. 21% இன்ட்டு 100. ஸோ 21 கிராம் வந்து கம்மியாக வைக்கிறாரு. 21 கிராம் கம்மினா 100 மைனஸ் 21 தட் இஸ் ஈக்குவல் டு 79. ஸோ 79 கிராம் வந்து 79 ருபீஸ் அவரோட ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ். பட் ஆனால் என்ன சொல்கிறாரு, நான் வந்து என்னோட காஸ்ட் ப்ரைஸ்க்கு வைப்பேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ பட் காஸ்ட் ப்ரைஸுக்கு விற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட் ப்ரைஸை விட 21 கிராம் வந்து 21% வந்து கம்மியான வெயிட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, நமக்கு 100 minus 79 is equal to 21. Profit percentage formula என்ன, profit divided by cost price into 100, that is equal to 21 divided by 79 into 100. So 2100 by 79, that is equal to 26 by 79. 46 by 79. Next question. அன்வர், அமித் மற்றும் கோபால் ஆகியோரின் சராசரி எடை 45 கிலோகிராம். அன்வர் மற்றும் அமித்தின் சராசரி எடை 43 கிலோகிராம் மற்றும் அமித் மற்றும் கோபாலின் சராசரி எடை 42 கிலோகிராம் எனில் அமித்தின் எடையை கண்டறியவும். தி ஆவரேஜ் வெயிட் ஆஃப் அன்வர், அமித் அண்ட் கோபால் இஸ் 45 kg. இஃப் தி ஆவரேஜ் வெயிட் ஆஃப் அன்வர் அண்ட் அமித் இஸ் 43 kg அண்ட் தி ஆவரேஜ் வெயிட் ஆஃப் அமித் அண்ட் கோபால் இஸ் 42 kg, தென் ஃபைண்ட் தி அமித் வெயிட். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, தி ஆவரேஜ் வெயிட் ஆஃப் Anwar, Amit and Gopal is 45 kg. So total weight என்ன? So first average என்ன? Average is equal to sum of values divided by number of values. So average பத்தி உங்களுக்கு தெரியலன்னா நாங்க ஆல்ரெடி ஒரு வீடியோ average டாபிக் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அதை போய் பார்த்துட்டு வாங்க. Okay, so total weight is equal to 45 into 3, that is nothing but 135. இது வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. செகண்ட் என்ன சொல்றாங்க, if the average weight of Anwar and Amit is equal to 43, then total weight of Anwar and Amit is equal to 43 into 2, that is equal to 86. Next, average weight of Amit and Gopal is equal to 42 kg, then the total weight of Amit and Gopal is equal to 42 into 2, that is equal to 84, that is equal to 84. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, அமித்தோட வெயிட் கேட்குறாங்களா. ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணலாம். அதாவது டோட்டல் வெயிட் ஆஃப் அன்வர் ப்ளஸ் அமித் ப்ளஸ் கோபால். ஸோ இது ரெண்டும் வந்து இங்கே இருக்குது, இது ரெண்டும் வந்து இங்கே இருக்குது. ஸோ எவ்வளோ வரும், 86 + 84ன்னு வருமா. ஓகே, ஸோ நமக்கு ஆல்ரெடி அமித் அன்வர் ப்ளஸ் கோபாலோட வெயிட் தெரியும், தட் இஸ் 135 ப்ளஸ் அமித் இஸ் ஈக்குவல் டு 170. ஸோ அமித் இஸ் ஈக்குவல் டு 170 minus 135, that is equal to 35 kg. Next question. இரண்டு எண்களின் மீ போமா மற்றும் மீ போவா ஆகியவை முறையே 168 மற்றும் 6 ஆகும். அவ்வெண்களின் ஒரு எண் 24 எனில் மற்றொரு எண்ணை கண்டறியவும். LCM and HF of two numbers are 168 and 6 respectively. If one of the number is 24, then find the other number. ஸோ நம்ம இந்த சம் ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்தாச்சு. ஸோ HF into LCM is equal to first number into
செகண்ட் நம்பர். HCF எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6, LCM என்ன 168, that is equal to first number 24, second number x, so x is equal to 6 into 168 divided by 24, 4 6, 4 24, so இது ரெண்டே அடிச்சோம்னா 42, x is equal to 42, அதாவது செகண்ட் நம்பர் வந்து 42. அடுத்து simplification. ஸோ இது வந்து போர்ட்மாஸ் ரூல் படி இதை சால்வ் பண்ணணும். போர்ட்மாஸ் ரூல் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். போர்ட்மாஸ் ரூல் தெரியலைன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். ஓகே, ஸோ போர்ட்மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத பார்க்கணும். ஸோ இதை அடிச்சோம்னா 13 இன்ட்டு இது ரெண்டே அடிச்சோம்னா 1 and 6, 16 ப்ளஸ் 17 divided by 6 இன்ட்டு இங்கே 6 ஆயிரும். 6 6 கேன்சல் ஆயிரும். ஸோ 13 இன்ட்டு 33 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 429. இஸ் ஈக்குவல் டு 429. அடுத்த கொஸ்டின். ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை 500க்கு வாங்கினார். 28% லாபம் சம்பாதிக்க அவர் அப்பொருளை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? A shopkeeper bought an article for 500 rupees. At what price should he sell the article to make 28% profit? First, cost price, profit, selling price. Selling price is equal to cost price plus profit. So cost price எப்பவுமே 100% இருக்கும். Selling price வந்து 28% நமக்கு தெரியுது. ஸோ சாரி, ப்ராஃபிட் வந்து 28%. ஸோ நமக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து 128% இருக்கணும். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்ன, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 500 தெரிஞ்சிருச்சு. ஸோ 28% நமக்கு இதுலேருந்து எவ்வளோன்னு தெரியணும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ 28% இன்ட்டு 500, 0000, that is nothing but 140, that is nothing but 140. Next selling price என்ன, cost price plus profit, that is 500 plus 140, that is equal to 640 rupees, equal to 640 rupees. Next question. ஒரு மாவட்டத்தின் மக்கள் தொகை 3,69,000 ஆகும். இதில் 1,86,000 ஆண்கள் உள்ளனர். மக்கள் தொகையில் 45% பேர் கல்வி அறிவு பெற்றவர்கள், 45% ஆண்கள் கல்வி அறிவு பெறாதவர்கள் எனில் பெண்களில் எத்தனை சதவீத பேர் கல்வி அறிவு பெற்றவர்கள் ஆவர்? The population of a district is 3,69,000, out of which 1,86,000 are males. 45% of the population is literate. If 45% male are literate, then what percentage of females are literate? ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ஊரில் 369,000 வந்து பாப்புலேஷன், டோட்டல் பாப்புலேஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அதில் வந்து மேல் ஃபீமேல், மேல் வந்து எத்தனை 186,000. ஸோ இப்போ ஃபீமேல்ஸ் எப்படி எடுக்கணும், 369,000 minus 186,000, that is nothing but 183,000. ஓகே, ஸோ இத்தனை பேர் வந்து ஃபீமேல்ஸ் இருக்காங்க. முடிஞ்சதா? நெக்ஸ்ட், ஆண்கள் பெண்கள் இது வரைக்கும் முடிச்சாச்சு. மக்கள் தொகையில் 45% பேர் கல்வியறை பெற்றவர்கள், அதாவது 45% population is literate. ஸோ 45% எதுலேருந்து, டோட்டல் பாப்புலேஷன்லேருந்து லிட்ரேட். 20. ஸோ 45 into 369,000, that is equal to 166,050. ஓகே, டோட்டல் பாப்புலேஷன், ஐ மீன் டோட்டல் லிட்ரேட் எடுத்தாச்சு. மொத்த கல்வி அறிவு பெற்றவர்கள், மொத்த கல்வி அறிவு, அதாவது total literates. Next, 45% male are literate. So 45 by 100, male எத்தனை பேர், 186,000. ஸோ இது ரெண்டு கேன்சல், இது ரெண்டு கேன்சல், என்ன பண்ணோம்னா 83,700. மொத்த ஆண்களின் கல்வி அறிவு எடுத்தாச்சு. ஓகே, ஸோ பெண்களின் கல்வியறிவு என்ன, மொத்த பெண்களின் கல்வியறிவு, மொத்த
பெண்களின் கல்வி அறிவு இட்ஸ் ஈக்குவல் டு டோட்டல்ல இருந்து 166050 மைனஸ் 83700 இது ரெண்டையும் கழிச்சோம்னா மொத்த பெண்களின் கல்வி அறிவு கிடைச்சிருமா? மொத்த பெண்களின் கல்வி அறிவு என்ன? 82350. ஓகே, நம்ம இது வரைக்கும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்க, தென் வாட் பர்சன்ட், ஸோ பர்சன்ட் கேட்குறாங்களா? ஸோ பர்சன்ட் ஆஃப், ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, தென் வாட் பர்சன்ட் ஆஃப் ஃபீமேல்ஸ் ஆர் லிட்ரேட். ஸோ நமக்கு மொத்த கல்வி அறிவு பெற்ற பெண்கள் கிடைச்சிட்டாங்க. அதாவது 82350 டிவைட் பை டோட்டல் பெண்கள் எத்தனை 183,000 இன்ட்டு 100. ஏன் இன்ட்டு 100 போடுறோம்? அவங்க வந்து பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, ஸோ அதனால் இன்ட்டு 100 போடுறோம். ஸோ 0,0,0,0,0 இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணோம்னா 45%. 45%. நெக்ஸ்ட் கொஸ்டின், மகேஷ் என்பவர் தன்னிடம் இருந்த ரூபாய் 1617 என்ற தொகையை தனது மகன்கள் விஜய் மற்றும் அஜய் ஆகியோருக்கு பிரித்து கொடுத்து ஆண்டுக்கு 10% வருடாந்திர கூட்டு வட்டியில் முதலீடு செய்ய சொன்னார். விஜய் மற்றும் அஜய் முறையே 15 மற்றும் 16 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே தொகையை பெற்றனர் எனில் மகேஷ் விஜய்க்கு எவ்வளவு கொடுத்தார்? மகேஷ் has ₹1615 with him. He divided it amongst his son Vijay and Ajay and asked them to invest it at 10% rate of interest compounded annually. It was seen that Vijay and Ajay got same amount after 15 and 16 years respectively. How much did Mahesh give to Vijay? Yeah. So question என்ன பண்ணிருக்கான், மகேஷ்ட வந்து 1617 ரூபா இருந்துருக்கு. அது வந்து அவரோட பையன் 2 பேர் விஜய் அண்ட் அஜய்க்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காரு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 10%, 2 பேருக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 10%. ஓகே, வருடாந்திர கூட்டு வட்டியில் ரெண்டுமே சிஐ, இதுவும் சிஐ முதலீடு செய்ய சொன்னார். விஜய் மற்றும் அஜய் முறையே விஜய் என்ன 15 ஆண்டுகள், அஜய் என்ன 11 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே தொகையை பெற்றனர். ஓகே, ஸோ அமௌண்ட் வந்து சேம். ஸோ அமௌண்ட் அதாவது தொகை வந்து சேம் ஆஃப்டர் 15 மற்றும் 16 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு விஜயோட அமௌண்ட் எடுக்கலாம். அமௌண்ட் ஆஃப் விஜய் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் நமக்கு தெரியாது, ஸோ அதனால் நான் வின்னு வச்சுக்கிட்டேன். பி இன்ட்டு 1 + r/100 பவர் n, அதாவது வி இன்ட்டு 1 + 10/100 பவர் 15, that is equal to v into 1.10 power 15. Yeah. Next, amount of Ajay is equal to principal நமக்கு தெரியாது, ஏனே வச்சுக்கலாம். So 1 + 10/100 into 15, that is equal to a into 1.10 power 16. Sorry, 16 இங்கே வரும். ஸோ இங்கே 16. ஸோ இங்கே வந்து அமௌண்ட் சேம்னு சொல்லிட்டாங்களா? ஸோ v into 1.10 power 15 is equal to a into 1.10 power 16 சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை அடிச்சிடலாம். ஸோ v is equal to 1.10 a. ஓகே, 1.10 a. ஸோ இந்த வியும் ஏ நம்ம என்ன வச்சுக்கிட்டோம், v வந்து பிரின்சிபல் ஆஃப் விஜய்னு வச்சுக்கிட்டோம், a வந்து பிரின்சிபல் ஆஃப் அஜய்னு வச்சுக்கிட்டோம். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டோட கூடுதல் தானே இதுவும். ஸோ v ப்ளஸ், அதாவது விஜய் ப்ளஸ் அஜய் அவங்களோட பிரின்சிபல் தான் 1617. தட் இஸ் ஈக்குவல் டு v ப்ளஸ் v வந்து 1.10 ஏன்னு எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே v = 1.10 ஏன்னு எடுத்தாச்சு. ப்ளஸ் a is equal to 1617. இந்த a எங்கேருந்து வருதுன்னா இங்கேருந்து வருது, அதான் பிரின்சிபல் நம்ம ஏன்னு வச்சுக்கிட்டாச்சு. ஸோ 2.10 a is equal to 1617. a is equal to இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு வர்ற வேல்யூ என்ன 770 rupees. 770 rupees அஜயோட அமௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இதே இதிலே அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். விஜய் ப்ளஸ் அஜய் இஸ் ஈக்குவல் டு 1617. விஜய் ப்ளஸ் அஜயோட வேல்யூ என்ன 770 இஸ் ஈக்குவல் டு 1617. நெக்ஸ்ட்டு விஜய் ஈக்குவல் டு 1617 மைனஸ் 770. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 847. விஜய் இஸ் ஈக்குவல் டு 847. ஸோ இது சேம் டைப் தான். Yeah. Solve it.
கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சேம் போர்ட் மாஸ் ரூல். ஃபர்ஸ்ட் டிவிஷன் பார்த்துடலாம். 4 into 3 minus 3 into 3. Next 4 into 3 12, 3 into 3 9. So the answer is 3. The answer is 3. Next again இன்னொரு board mass rule. 44 divided by 4 into 48 divided by 8 plus 21 by 5 into 7 minus 2. So first bracket குள்ள முடிச்சலாம். 11 into, so இது ரெண்டே அடிச்சனா 1 and 6. 6 plus 21 by 5 இது அடிக்க முடியாது into, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 5 வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டாக வரும்போது என்ன வரும்? 11 into 6 plus இந்த 5 கேன்சல் ஆகிடும். ஸோ 21 வரும். ஸோ 11 into 27, that is 297. 297. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வியாபாரி அடக்க விலையை விட 20% அதிகமாக குறிக்கிறார் மற்றும் 20% தள்ளுபடி அனுமதிக்கிறார் எனில் லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை காண்க. A dealer marks 20% above the cost price and allows a discount of 20%. What is the profit or loss percentage? First என்ன சொல்றாரு? நமக்கு cost price, selling price, market price, profit or loss, discount, இது அஞ்சுமே ஃபர்ஸ்ட் தெரியணும். ஓகே. ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ் வந்து ஒரு பிரைஸ் வந்து அவர் ப்ரொக்யூர் பண்ணது, அதாவது அவர் வாங்குற விலையை தான் காஸ்ட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ்னா விற்கிற விலை, மார்க்கெட் பிரைஸ்னா குறித்த விலை. ஓகே. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா லாபம் அல்லது நட்டம், டிஸ்கவுண்ட்னா தள்ளுபடி. ஸோ இந்த கொஸ்டின் படி காஸ்ட் பிரைஸ் 100ன்னு வச்சுக்கிட்டாருன்னா அவர் என்ன சொல்றாரு? டீலர் மார்க்ஸ் 20% above the காஸ்ட் பிரைஸ். ஸோ காஸ்ட் பிரைஸ் வந்து 100. இது என்ன பண்ணுறாரு? 20% வந்து அதிகமாக மார்க் ப்ரைஸாக வைக்கிறாரு. அதாவது 100 வந்து 120. 20% எப்படி நடத்த? 20% into 100. இது கேன்சல் ஆயிரும். ஸோ 20 வரும். ஓகே. ஸோ 100 plus 20, that is 120 வைக்கிறாரு. நெக்ஸ்ட் அலோவ்ஸ் a discount of 20%. இங்கேருந்து 20% வந்து டிஸ்கவுண்ட், அதாவது குறைக்கிறாரு. ஸோ இங்கேருந்து 20% எப்படி எடுக்கிறது? 20% into 120, 0 0 0 0, that is 24 rupees வந்து உங்களுக்கு குறையும்னா டிஸ்கவுண்ட்னா கம்மி பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ 96 rupees. ஓகே. 96 rupees. இதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ நமக்கு புரிஞ்சுதா? காஸ்ட் ப்ரைஸ்னா என்ன, மார்க் ப்ரைஸ்னா என்ன, டிஸ்கவுண்ட்னா என்ன, செல்லிங் ப்ரைஸ்னா என்ன. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 96 rupees. ஸோ நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ்? ஓகே. ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் நம்ம ப்ராஃபிட் ஆர் ஃபஸ்ட் நம்ம இங்கே 100 தான் வச்சுக்கிட்டோம். ஸோ அதனால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து 96 மைனஸ் 100, தட் இஸ் ஈக்குவல் டு -4. இங்கே -4ன்னு வந்ததால் -4%, அதாவது லாஸ் ஆஃப் 4%. ஓகே. ஸோ இங்கே நான் 100 எடுத்ததால தான் எனக்கு வந்து நான் டைரெக்டாக போட்டுக்கிட்டேன். இதே ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு தனியாக கேட்டாங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு லாஸ் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே. நம்ம இங்கே 100ன்னு ஆல்ரெடி எடுத்துட்டோம். ஸோ பேசிக்காக நம்ம 100 எடுக்கும்போது இதுக்கு என்ன செல்லிங் ப்ரைஸில் டிஃப்ரெண்ட் வருதோ ஸோ அதுதான் நமக்கு பர்சன்டேஜாகவே வரும். ஏன்னா பெர் சென்ட், பெர்னா டிவிஷனு, சென்ட்னா 100ன்னு அர்த்தம். ஓகே. ஸோ 100 எடுத்ததால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த சம்மு. நெக்ஸ்ட் சம்மு. F1 மற்றும் F2 ஆகியவை முறையே 2/7, 7/12 and 8 மற்றும் 5/6, 4/3, 10 ஆகியவற்றின் 4வது விகித சமன் எனில் F1:F2 காண்க. ஓகே. If F1 and F2 are fourth proportional to 2/7, 7/12, 8 and 5/6, 4/3, 10 respectively, then what is the F1:F2? ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க?
எஃப் ஒன்னா என்ன, எஃப் டூன்னா என்னன்னு சொல்கிறாங்க. எஃப் ஒன்னா ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் இந்த நம்பரு, எஃப் டூனா ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் இந்த நம்பர். ஓகே, அதாவது நான்காவது விகித சமன். ஓகே, ஸோ பேசிக்கலி ஏ பி சி டின்னு நாலு ஃபார்ம் இருக்கும். ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு சி பை டி. ஓகே, ஸோ ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி, டி இஸ் ஈக்குவல் டு பிசி பை ஏ. இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன், இது வந்து செகண்ட் ப்ரொபோர்ஷன், இது வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷன், இது வந்து ஃபோர்த் ப்ரொபோர்ஷன். ஸோ ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் நமக்கு பிசி பை ஏ. ஸோ இங்கே ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, சியும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன பிசி பை ஏ. ஸோ 7/12 into 8 divided by 2/7. That is equal to 7/12 into 8 into 7/2. Okay, so 3, then 2 cancel ஆயிரும். So 49/3. F1 நமக்கு கிடைச்சிருச்சு 49/3. Next F2 என்ன, F2 வந்து இந்த given வச்சு எழுதணும். ஓகே, இந்த given வச்சு நம்ம எடுக்கணும். இதில் ஏபிசி என்ன, ஏபிசி ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, பிசி 4 into 3 divided by 4 divided by 3 into 10 divided by ஏ என்ன 5/6. ஸோ இது அந்த சைடு போகும்போது 4/3 into 10 into 6/5. ஸோ 1, ஸோ 2, 1, ஸோ 2, 4 4s are 16. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, F1 கிடைச்சிருச்சு, F2 கிடைச்சிருச்சு. ஸோ F1 is to F2 is equal to 49/3 is to 16. 49/3 is to 16. ஸோ இங்கே டிவைட் பை 3 இருக்கா. ஸோ அந்த 3 வந்து அந்த சைடு எடுத்துகிட்டு போகணும்னா ஸோ நம்ம இங்கேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 49 is to 16 into 3 என்ன 48. 69 into 3 என்ன 48. The answer is 49 is to 48. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சட்டையின் விலை முதலில் 15% அதிகரிக்கப்பட்டு பின்னர் 12% குறைக்கப்பட்டு அதன் பின் மீண்டும் 8% அதிகரிக்கப்படுகிறது எனில் சட்டையின் விலையை ஏற்பட்ட நிகர அதிகரிப்பு சதவீதம் அல்லது நிகர குறைப்பு சதவீதத்தை கண்டறியவும். The price of a shirt is first increased by 15% and then decreased by 12%. And again increased by 8%. Find the net increase or decrease percentage in the price of the shirt. Yeah, first ஒரு சட்டையோட விலை வந்து increased by 15%. So 115, அதாவது 15% into 100. So 15, so 15 வந்து ஆட் பண்ணியாச்சு இந்த இடத்துல. Next, and then decreased by 12% and then decreased by 12%. So 12% எதுல இருந்து டிக்ரீஸ் ஆகுது, 115ல இருந்து டிக்ரீஸ் ஆகுது. Yeah, so 20, so 25 fours, then 3 fours, then 5, then 23. இதை பண்ணோம்னா 69/5, that is equal to 13.8. ஸோ நமக்கு இங்கேருந்து என்ன ஆகும், minus 13.8 கம்மியாகும், that is 101.2. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, again increased by 8%. again increased by 8%. 8% எதுலேருந்து ஏறுது, 101.2லேருந்து ஏறுது. ஸோ 2 fours, 25 fours. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 8.096 வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கேருந்து ப்ளஸ் 8.096. ஸோ இதுக்கு நமக்கு என்ன வேல்யூ வரும், 109.296. 109.296ன்ற வேல்யூ வரும். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த நெட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பர்சன்டேஜ் இந்த ப்ரைஸ் ஆஃப் தி ஷர்ட். ஓகே, ஃபஸ்ட்டு லாஸ்ட் ப்ரைஸ் நமக்கு என்ன 109.296. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் என்ன 100 rupees. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 0.296900. ஓகே, ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 9.296 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது பர்சன்டேஜ். ஏன்னா 100ன்னு எடுத்ததால் நம்ம பர்சன்டேஜ் இங்கேயே அப்படியே எழுதிடலாம். ஸோ 9.296 வந்து
இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம பார்த்தோம்னா இங்கே ஒரு 1 டெசிமல் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 5க்கு மேலே இருந்தான்னா இதை நம்ம ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 9.3% இன்க்ரீஸ்ட். 9.3% இன்க்ரீஸ்ட். அடுத்த கொஸ்டின், 170 மீட்டர் மற்றும் 480 மீட்டர் நீளம் கொண்ட 2 ரயில்கள் ஒரே திசையில் முறையே 70 km/h மற்றும் 80 km/h வேகத்தில் ஓடுகின்றன. பின்னே இருந்து வரும் வேகமான ரயில் மற்றொரு ரயிலை முழுமையாக கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன? 2 trains having length of 170 meter and 480 meter are running at the speed of 70 km/h and 80 km/h respectively in the same direction. The time taken by the faster train coming from behind to completely cross the other train is. ஸோ நமக்கு இதில் ஒரு கான்செப்ட் தெரியணும். அதாவது ரிலேட்டிவ் ஸ்பீடுங்கிற கான்செப்ட் தெரியணும். ஸோ ட்ரெயின் ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் போச்சுன்னா ஸ்பீடு சப்ட்ராக்ட் ஆகும். ட்ரெயின் ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சுன்னா ஸ்பீடு ஆட் ஆகும். ட்ரெயின் சேம் டைரக்ஷனில் போனாலும் ட்ரெயின் ஆப்போசிட் டைரக்ஷனில் போனாலும் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் 1 ப்ளஸ் ட்ரெயின் 2, டிஸ்டன்ஸ் ட்ரெயின் 1 ப்ளஸ் ட்ரெயின் 2. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 2 trains having length, ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ். ட்ரெயின் 1ஓட லென்த் இஸ் ஈக்குவல் டு 170 மீட்டர். ட்ரெயின் 2ஓட லென்த் இஸ் ஈக்குவல் டு 480 மீட்டர். ரன்னிங் அட் த ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் 1ஓட ஸ்பீட் என்ன? 70 km/h. ட்ரெயின் 2ஓட ஸ்பீட் என்ன? 80 km/h. இன்ன சேம் டைரக்ஷன். சேம் டைரக்ஷனுங்கும் போது இதை நம்ம மைனஸ் பண்ணணும். தட் இஸ் ஈக்குவல் டு 10 km/h. ஸோ டைம் கேட்குறாங்க. டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் 170 ப்ளஸ் 480 டிவைட் பை, ஸோ இது மீட்டரில் இருக்குது. ஸோ இதே நம்ம மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும். மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும்னா 10 × 5/18. 5 2s are 9 2s are 25 × 9 மீட்டர் பர் செகண்ட். ஸோ 25/9 இங்கே வரும். நெக்ஸ்ட்டு 650 × 9 டிவைட் பை 25, 126. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா 2 3 4 செகண்ட்ஸ்னு வரும். 2 3 4 செகண்ட்ஸ்னு வரும், நொடிகள். ஸோ பட் ஆனால் அவங்க கொஸ்டினில் கேட்டதுன்னா நிமிடங்களாக கேட்டிருக்காங்க, அதாவது மினிட்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ மினிட்ஸில் நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா 234 டிவைட் பை 60. 60 ஏன் போடுறேன்? ஒரு மினிட்டுக்கு 60 செகண்ட்ஸ். 1 minute இஸ் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ். ஓகே. ஸோ நம்ம செகண்ட்லேருந்து மினிட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைட் பை 60 போடணும். மினிட்ஸ்லேருந்து செகண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்ட்டு 60 போடணும். ஓகே. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 3.9 minutes. 3.9 minutes. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குழுவில் உள்ள 30 மாணவர்களின் சராசரி வயது 18 ஆண்டுகள் ஆகும். ஆசிரியரின் வயதும் சேர்க்கப்பட்டால் அக்குழுவின் சராசரி வயது 1 வருடம் அதிகரிக்கிறது எனில் ஆசிரியரின் வயது என்ன? The average age of 30 students in a group is 18 years when the teacher's age is included. The average age of group increases by 1 year. What is the teacher's age? என்ன சொல்றாங்க? The average age of 30 students is equal to 18 years. இது average, இது students. So total age என்ன? Total age is equal to 30 into 18, that is equal to 540. Next day, average age of student plus 1 teacher, அதாவது 30 plus 1, that is equal to 31. அவர் என்ன சொல்றாங்க? ஒரு வருடம் அதிகரிக்கிறது, அதாவது 18 plus 1, that is equal to 19. ஒரு வருஷம் அதிகரிக்கிறது. So total age என்ன? 31 into 19, that is 589. That is 589. Next என்ன கேட்குறாங்க? What is the teacher's age? அதாவது ஆசிரியரின் வயது என்ன? ஸோ இங்கே நம்ம டோட்டல் ஏஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் ப்ளஸ் டீச்சர், இங்கே ஸ்டூடெண்ட் மட்டும் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட் ப்ளஸ் டீச்சர், அதாவது இங்கேருந்து 1 - 2 போட்டோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் மைனஸ் டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் டீச்சர் மைனஸ் ஸ்டூடெண்ட்,
that is equal to டீச்சர் மட்டும் இருப்பாங்களா ஸோ 589 minus 540 that is equal to 49 years. That is equal to 49 years. Next question. ரூபாய் 4800 என்ற தொகையானது ராம், ஷியாம் மற்றும் கார்த்திக் ஆகியோருக்கு 4:8:3 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுக்கப்படுகிறது எனில் ஷியாம் பெற்ற தொகையை கண்டறியவும். Divide 4800 among Ram, Shyam and Karthik in the ratio of 4:8:3. Find the amount received by this Shyam. Yeah. First ratio இருக்கா 4x plus 8x plus 3x is equal to 4800. plus solve பண்ணோம்னா 15x is equal to 4800. x is equal to 4800 divided by 15. So x is equal to 320. Is equal to 320. அவங்க என்ன கேக்குறாங்க ஷியாமோட ரூபா மட்டும் கேக்குறாங்க. So ஷியாமோட ரூபா மட்டும் கேக்குறாங்க. ஷியாமோட ரூபா என்ன 8. So 8x is equal to 8 into 320. That is equal to 2560 rupees. 2560 rupees. Next question. ஒரு கனச்செவ்வகத்தின் நீளம் இரட்டிப்பாகவும் அதன் உயரம் பாதியாகவும் அதன் அகலம் 3 மடங்காகவும் ஆக்கப்பட்டால் அந்த கனச்செவ்வகத்தின் கன அளவு என்னவாக இருக்கும்? What will be the volume of the cuboid if its length is doubled, height is halved and the breadth is tripled? Yeah. So cuboid ஓட volume of cuboid என்ன L into B into H. So மூணையுமே நம்ம ஒன்றுனே வச்சுக்கலாம். That is equal to 1. Next அவங்க என்ன சொல்றாங்க L is equal to 1, B is equal to 1, H is equal to 1. The volume of the cube if the length is doubled. So length வந்து 2 into 1 2 ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. Height is half. So 1 into 1 by 2 அது 1 by 2 ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. Then breadth is tripled 1 into 3 that is 3 ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. Then புது வால்யூம் என்னன்னு கேக்குறாங்க. So வால்யூம் என்ன L into B into H that is equal to 2 into 1 by 2 into 3. இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். The volume is 3. ஓகே. ஸோ இங்கே 1 வீன் இருக்கும். ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சு 3v மாறிடுச்சு. அதாவது 3/1 that is equal to 3. நெக்ஸ்ட் கொஸ்டின். அமித் மற்றும் கோபால் ஆகியோர் முறையே 5400 மற்றும் 9400 என்ற தொகைகளை ஆண்டுக்கு ஒரே தனிவட்டி வீதத்தில் முதலீடு செய்கின்றனர். 6 ஆண்டுகளின் முடிவில் கோபால் அமித்தை விட ரூபாய் 960 அதிக வட்டியை பெறுகிறார் எனில் ஆண்டு வட்டி வீதத்தை கண்டறியவும். Amit invested a sum of 5400 and Gopal invested a sum of 9400 at the same rate of simple interest per annum. If at the end of 6 years Gopal gets 960 rupees more interest than Amit, then find the rate of interest per annum. Yeah. First Gopal oda principal enna 9400. Next n enna 6 years. R enna same rate. Yeah. Next Amit oda enna principal enna 5400. N enna 6, R enna ரெண்டு பேருக்கும் சேம். பட் கோபால் என்ன பண்றாருன்னா அவரோட இவருக்கு ஒரு எஸ்ஐ வரும்ல. ஸோ இந்த எஸ்ஐ விட எஸ்ஐ பிளஸ் 960 வந்து வருது. எஸ்ஐ பிளஸ் 960 வருது. ஸோ இவரோட எஸ்ஐயும் இவரோட எஸ்ஐ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 960 வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ 960 is equal to இவரோட எஸ்ஐ ஃபார்முலா என்ன PNR by 100. ஓகே. So 9400 into 6 into R divided by 100 minus 5400 into 6 into R divided by 100. So 2 0 cancel ஆயிரும். இங்கே 2 0 cancel ஆயிரும். That is equal to
960 is equal to 564x minus 324x. So 960 is equal to 240x. So x is equal to 4. So x is equal to 4%. Next sum. A மற்றும் B இரண்டு ரயில்கள் ரயில் நிலையத்திலிருந்து A மற்றும் B ஆகிய இரண்டு ரயில் நிலையங்களுக்கு இடையுள்ள தூரம் 370 கிலோமீட்டர் ஆகும். ஒரு ரயில் A ரயில் நிலையத்திலிருந்து 9 AM மணிக்கு புறப்பட்டு B ரயில் நிலையத்தை நோக்கி 20 km/h வேகத்தில் பயணிக்கிறது. மற்றொரு ரயில் B ரயில் நிலையத்திலிருந்து 10 AM மணிக்கு புறப்பட்டு A ரயில் நிலையத்தை நோக்கி 50 km/h என்ற வேகத்தில் பயணிக்கிறது எனில் அவை எந்த நேரத்தில் சந்திக்கும்? A and B are two trains 370 meters apart. 370 km apart. A train starts from station A at 9 AM and travels towards station B at the speed of 20 km/h. Another train starts from station B at 10 AM and travels towards station A at the speed of 50 km/h. At what time do they meet? Yeah, first இது A, இது B. ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன? 370 கிலோமீட்டர். ஸோ 9 மணிக்கு என்ன பண்ணுறாங்க? ஏலேருந்து ஒரு ட்ரெயின் புறப்படுது பிஏ நோக்கி, அதாவது 20 km/h. இங்கேருந்து 9 மணிக்கு. ஓகே, ஸோ 10 மணிக்கு என்ன ஆகுது? இன்னொரு ட்ரெயின் வந்து பியிலேருந்து ஏக்கு நோக்கி புறப்படுது 50 km/h. யா, ஸோ ஃபஸ்ட்டு 9 to 10, அதாவது ஃபஸ்ட்டு 1 ஹவரில் வந்து ஏ வந்து எத்தனை ட்ராவல் பண்ணியிருக்கோம்? Distance is equal to speed into time, that is equal to 20 into 1, that is 20 km வந்து travel பண்ணியிருக்கோம். ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 370 minus 20, 350 km. ஓகேயா, ஸோ இங்கேருந்து 20 km வந்து இது ட்ராவல் பண்ணியிருக்கோம். இங்கே வரும்போது 10 மணி ஆயிருக்குமா? ஸோ இங்கேயும் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும், பியிலேருந்து 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணணும்? இது ரிலேட்டிவ் ஸ்பீடு ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் வருதுன்னா அதை நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகே, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு 1 + ஸ்பீடு 2, that is equal to 20 + 50, that is equal to 70. Next time is equal to distance divided by speed, that is remaining distance என்ன? 350 divided by speed என்ன? 70, that is equal to 5 hours. 5 ஹவர்ஸில் வந்து அவங்க மீட் பண்ணுவாங்க. ஓகே, 5 ஹவர்ஸில் வந்து அவங்க மீட் பண்ணுவாங்க. அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 10க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. 10ஓட 5 ஹவர் என்ன? 11, 12, 13, அதாவது 1, 2 and 3. 1, 2, 3, 4 and 5. ஸோ 3 PM அவங்க மீட் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் சம். ஏ என்பவர் தனியாக ஒரு வேலையை 22 நாட்களில் முடிப்பார். அந்த குறிப்பிட்ட வேலையை செய்ய ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் ஒரு நாள் விட்டு மறுநாள் என மாறி மாறி ஒவ்வொருவராக வேலை செய்கின்றனர். மேலும் பி முதல் நாளில் அந்த வேலையை தொடங்குகிறார். 11/2, அதாவது 11 நாட்களில் அந்த வேலை முடிந்தால் பி மட்டும் தனியாக அந்த வேலையின் 3/4 பகுதியை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? To do a certain work, A and B work on alternate days, with B beginning the work of the first day. A alone can complete the same work in 22 days. If the work gets completed in 11/2, அதாவது 11.5 days, then B alone can complete 3/4 part of the original work. Okay, so இதுக்கு நம்ம ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுறோம்? Total work is equal to efficiency into time. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏ வந்து 22 டேஸில் வந்து முடிச்சிருவாங்க. நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் டோட்டல் ஒர்க்கு வந்து 22ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் ஒர்க் 22னா ஏயோட எஃபிஷியன்சி என்ன? 1 day 1 work per day, அதாவது 1 unit per day. Okay, so next என்ன சொல்றாங்க? B and A are working alternative days
பி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1 ஃபஸ்ட் டே ஒர்க் பண்ணுவார், தேர்ட் டே ஒர்க் பண்ணுவார், ஃபிஃப்த் டே ஒர்க் பண்ணுவார், 7th டே, தென் 9th டே ஒர்க் பண்ணுவார், நெக்ஸ்ட் 11th டே ஒர்க் பண்ணுவார். அதாவது 1 2 3 4 5 6 அவர் வந்து 6 days வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ ஏ வந்து செகண்ட் டே ஒர்க் பண்ணியிருப்பார், 4th டே, 6th டே, 8th டே, 10th டே, அப்புறம் அந்த 12th டேல வந்து அந்த பாதி ஒர்க்கு, அதாவது 0.5 இன்ட்டு 12th டே பாதி ஒர்க் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ 1 2 3 4 5 5.5 என்னது 5.5 days வந்து ஏ வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஏவோட எஃபிஷியன்சி என்ன 1, டோட்டல் ஒர்க் என்ன எஃபிஷியன்சி டைம். ஸோ 1 into 5.5 is equal to 5.5 ஒர்க்கு. ஓகே, ஸோ பியோட ஒர்க்கு இதில் இருந்து நமக்கு இப்படி எடுக்கலாம். ஸோ பி ஒர்க் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் மைனஸ் ஏவோட ஒர்க், that is 22 minus 5.5, that is equal to 16.5. ஸோ ரிமைனிங் ஒர்க் என்ன 16.5 ஒர்க்கை வந்து பி வந்து 6 நாளில் முடிச்சிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பிஸ் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு பியோட எஃபிஷியன்சி என்ன 16.5 வந்து ஒர்க்கை வந்து 6 டேயில் முடிச்சிருப்பாங்க. ஸோ 2.75 யூனிட் பெர் டே. ஸோ பியோட எஃபிஷியன்சி என்ன 2.75 தான் பியோட எஃபிஷியன்சி. ஸோ நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்க 3/4 ஆஃப் தி டோட்டல் ஒர்க், 3/4 ஆஃப் தி டோட்டல் ஒர்க் வந்து எத்தனை நாளுக்குள்ளே முடிப்பேன்னு கேட்குறாங்க. ஸோ 3/4னா 16.5, 16.5. ஸோ 16.5 ஒர்க்கை வந்து எத்தனை நாளுக்குள்ளே பி முடிப்பாருன்னா 2.75. ஏன்னா இது டோட்டல் ஒர்க்கு, ஐ மீன் 3/4 ஆஃப் தி டோட்டல் ஒர்க்கு, இது வந்து பியோட எஃபிஷியன்சி. இதை போட்டால் நமக்கு டேஸ் வந்துடும். ஸோ 6 days. ஸோ நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணது வந்து டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைம். இன்னொரு எழுதுகிறேன், ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைம். இந்த ஃபார்முலா தான் நம்ம மாற்றி 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 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ கைஸ். அண்ட் நம்மளோட வார்ஃபேர் அகாடமி யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் எஸ்எஸ்சி ஜேடி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வார்ஃபேர் அகாடமி இன்ஸ்டா சேனலை வந்து நம்ம டெய்லி குவிசஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கிலீஷ் மோஸ்ட்லி, சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் அண்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வார்ஃபேர் அகாடமி இன்ஸ்டா சேனல் வந்து டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை போய் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்லைன் கோர்சஸ் பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு பிடிஎஃப் ஏதாச்சும் வேணும்னா இந்த வார்ஃபேர் அகாடமி சேனலை வந்து நீங்கள் போய் கான்டாக்ட் பண்ணி அதில் இருக்கிற பிடிஎஃப் எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ கைஸ். ஜெய் ஹிந்த்.